வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்களுடைய பாட்காஸ்ட்டை நேற்று கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 53 நிமிடங்கள் அவர் பேசுகிறாரு. தன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வி த லீடர்ஸ் இயக்கம் மூலமாக ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குறதுக்கு என்ன பண்ண போகிறேன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவ்வளவு தெளிவாக பேசியிருக்காப்புல. நேற்று அந்த 53 நிமிடங்களை கவனிக்கும் போது 2 விஷயம் புரியுது. ஒன்று, நயினார் கும்பல் பாஜகவில் இருக்கிறவங்கள மூளை செலவை செய்கிறாரு அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸு மூளை செலவை செய்து வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்த்துக்கிருக்காங்க அப்படின்னு நயினார் கும்பல் சொல்கிறாங்களே, அது முற்றிலும் தவறு, பொய் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய பேச்சில் தெரிஞ்சிச்சு. அண்ணாமலை ஒரு நபர்கிட்ட கூட வீடியோ பேசினார்ல, ஒரு 23 நிமிடம் ஜூன் 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஒரு நபரை கூட கான்டாக்ட் பண்ணி அவங்களை இழுத்து இங்கே கொண்டு வாங்க, இவங்களை இழுத்து கொண்டு வாங்க, அந்த கட்சியிலிருந்து ஆளை பிடிங்க அப்படின்னு எந்த உத்தரவு யாருக்கும் பிறப்பிக்கலையாம். 5ஆம் தேதி 23 நிமிடங்கள் அடங்கிய ஒரு வீடியோவை அவர் பேசினார். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். மீதி எல்லாமே அந்த 18 லட்சம் பேர் இப்போ சேர்ந்துருக்காங்களே, தன்னெழுச்சியாக சேர்ந்துருக்காங்க. வலுக்கட்டாயமாக யாரையும் மூளை செலவை செய்து அண்ணாமலை இயக்கத்தில் சேர்க்கலை அப்படிங்கிறது உறுதியாகுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்தவங்க அடுத்து நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அந்த கன்ஃபியூஷன் இப்போ தீர்ந்துருக்கு. அண்ணாமலையே சொல்லிட்டாரு, 50 லட்சம் அப்படிங்கிற மார்க்கை டச் பண்ணட்டும், 50,01,000 அப்படின்னு வாலண்டியர்ஸ் எண்ணிக்கை வரட்டும், அப்போ நம்ம எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அண்ணாமலை நேற்று பாட்காஸ்ட்டில் தெளிவாக பேசியிருக்காப்புல. 50 லட்சமா டார்கெட்டு அப்படின்னு இப்போ வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்தவங்க தீவிரமாக மும்முரமாக அவங்க உறுப்பினர் சேர்க்கையில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா டார்கெட் தெரிஞ்சிருச்சுல, 50 lakhs அப்படிங்கிறது டார்கெட்டு. அதை நோக்கி இப்போ வேகமாக நடைபோட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ஃப்ரான்ஸில் G7 சம்மிட் நடந்துச்சுல, அப்போது அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் நம்ம பிஎம் மோடியை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மோடி அமைதியாகவும் நிதானமாகவும் அதே சமயம் மிக கச்சிதமாக செயல்படுபவராகவும் திகழ்கிறார். மோடியோடலாம் என்னை கம்பேர் பண்ணாதீங்க, மோடி மாதிரி நான் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் பாராட்டியிருக்காரு நம்ம பிஎம் மோடியை. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், சமீபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட இருந்து கீர்த்தி சக்ரா விருது வாங்கினார்ல மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தமிழக அரசாங்கம் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய ஃபேமிலியை நேராக கூப்பிட்டு பாராட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு 48 லட்சம் ரூபாய் பாராட்டி வழங்கியிருந்தாங்க. இப்போ மீனாட்சி சுந்தரம் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. மோடி கவர்மெண்ட்டு பாதுகாப்பு விவகாரத்தில் சமரசமே இல்லாமல் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத கீர்த்தி சக்ரா விருது வாங்கின மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய பேட்டி நமக்கு புரிய வைக்குது. அவர் சொல்கிறாரு, இப்போதெல்லாம் காஷ்மீரில் புதியதாக ஒரு பயங்கரவாதி உருவெடுத்து விட்டால் அந்த நபரால் 1 வருஷம் கூட செயல்பட முடியாது. ஒருத்தன் தீவிரவாதியாக உருவெடுக்கிறான் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளே அவனுடைய கதையை முடிக்கிற மிஷனோட நம்ம இராணுவம் செயல்படுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுது அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பேசியிருக்காப்புல. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம், இபிஎஸ் உடைய மகன் மிதுன் இருக்கார்ல, அவருக்கு கட்சி பதவி வழங்க இருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரவணுச்சு. குறிப்பாக அதிமுகவுடைய ஐடி விங்குடைய இன்சார்ஜாக மிதுன் வரப்போறாரு அப்படின்னு செய்திகள் வந்த நிலையில் ராஜ் சத்யன் அவர் தான் அதிமுகவுடைய ஐடி விங்குடைய ஹெட்டாக இப்போ இருக்காரு. அவர் வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் இன்னைக்கு செய்தியாளர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னுடைய பையன் மிதுன் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்காரு, வேற எந்த கட்சி பதவியிலையும் இல்லை, எந்த கட்சி பதவிக்கு வரவும் மாட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காப்புல. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.